பேசாம செத்துடலாமா? மரணம் என்பது ஒரு தீர்வு அல்ல. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நின்னு ஜெயிக்கணுமே ஒழிய ஒளியலான்னு மாத்திரம் நினைக்காதீங்க. நீங்க தோக்கவே முடியாது. எதுவுமே உங்களுக்கு ஃபெயிலியரே கிடையாது. ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாம இமீடியட்டா நமக்கு ஒரு என்ன தாட் வருதுன்னா பேசாம செத்துடலாமா? இந்த சூசைடல் தாட்ஸ் வெரி டேஞ்சரஸ். இதுக்கு நீங்க இடமே கொடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், டெத் இஸ் நாட் த சொல்யூஷன். மரணம் என்பது ஒரு தீர்வு அல்ல. ஒரு தேவ பிள்ளையா, ஆண்டவருடைய பிள்ளையா உங்களுக்குள்ள செத்தரலாம் அப்படின்ற எண்ணம் வரக்கூடாது. அதை நீங்க என்டர்டைன் பண்ணவும் கூடாது. சாவு ஒரு முடிவு அல்ல, சாவு ஒரு தீர்வும் அல்ல. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நின்னு ஜெயிக்கணுமே ஒழிய ஒளியலான்னு மாத்திரம் நினைக்காதீங்க. நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, இதுக்கு எப்படி எஸ்கேப் ஆகலாம் தான் நம்ம பாக்குறோம். எஸ்கேப் ஆகுறதுனால பிரச்சனை தீர போறது கிடையாது. என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் நான் சொல்றேன், ரெண்டு நடக்கும். ஒன்னா நீங்க ஜெயிப்பீங்க அந்த பிரச்சனைய, இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனையில் இன்னொரு தடவை எப்படி மாட்டாம இருக்கலாம்னு கத்துக்குவீங்க. இது ரெண்டு தான் நடக்கும். நீங்க தோக்கவே முடியாது. எதுவுமே உங்களுக்கு ஃபெயிலியரே கிடையாது. இந்த தடவை ஒரு பிசினஸ்ல உங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னு வைங்களேன், அதை லாஸா பார்க்காதீங்க. இனிமே லாஸ் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு லெசன் பாருங்க. பெர்செப்ஷன் தான் மேட்டர். நம்ம லைஃப்ல டெத், சூசைடு, செத்தறேன், இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் நமக்கு எங்க வருதுன்னா நியூஸ் பார்க்கறதுனால, எங்கயோ கேட்கறதுனால நம்ம இத ஒரு வைஸ் டெசிஷன் நினைக்கிறோம். நோ, சூசைட் இஸ் நாட் a சொல்யூஷன். நான் சொல்றேன், God will give you favor. உங்களுக்கு கர்த்தர் பலனை தருவார், உங்களுக்கு நடத்துவார். நீங்க தைரியமா நின்னா மாத்திரம் போதும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீங்க நில்லுங்க. நீங்க தைரியமா நின்னீங்கன்னா நீங்க ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சு வருவீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுவீங்க. இன்னொரு தடவை அந்த பிரச்சனையில மாட்டாம இருப்பீங்க. அல்லது உங்களை போல மாட்டிக்கிற நிறைய பேருக்கு நீங்க ஹெல்ப்ஃபுல்லா கண்டிப்பா இருப்பீங்க.